போச்சமல்லேருந்து குருஜி பேசுகிறேன். இப்போ நம்ம எவ்வளோ பேர் மந்திரவாதி இருந்தாலும் சரி, மாந்திரிகத்துல அஷ்டகர்மத்தில் வல்லவனா இருந்தாலும் சரி, நீங்க 1 நாள்ல 2 நாள்ல எந்த மாரி காரியம் செஞ்சு குடுத்தாலும் சரி. ஆனா, மக்களுக்கு ஏதாவது சந்தோஷப்படுற மாரி சில வேலைகள் செஞ்சா மட்டும் தான், உண்மையிலே மந்திரவாதின்னு சொல்லி ஒத்துப்பாங்க. அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, ஜால வித்தைகள் காட்டணும் மக்கள் எதிர்க்க. அப்பதான் நம்புவாங்க. உண்மையிலேயே இவங்க தான் மந்திரவாதின்ற மாரி நம்புவாங்க. ஏன்னா, ஜால வித்தைகள் தான் மக்கள் சந்தோஷப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் எதுக்க நீ நீ உனக்கு என்ன தெரியும்பா? செஞ்சு காட்டுப்பான்னா, நீங்க அங்க கண் கட்டு வேலையோ, ஜால வித்தையோ ஏதோ ஒண்ணு செஞ்சு காட்டினா தான், எல்லாரும் ஒரு விதமான ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, அவர்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மாந்திரீகன் இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஜால வித்தை கத்துக்கிறது தான் பெருசு. அதுதான் இதுக்கு பேர் எடுத்து கொடுக்கும். ஒரு மாந்திரீகனுக்கு பேர் எடுத்து கொடுக்குறது என்ன வேலைன்னா, ஜால வித்தைகள் தான். கண் கட்டு வேலைகள் தான். அப்போ அந்த மாரி கண்கட்டு வேலைகள் செய்யும்போது, எந்த தேவதையை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஜாலங்கன்னி அன்னைக்குன்ற சாகினி, டாகினி அந்த 2 தேவதைகள வச்சு நம்போ ஜால வித்தை காட்டலாம். அது எப்படி காட்டணும்னு சொல்லும்போது, மஞ்சள் கிழங்கு ஒரு நல்லா பெரிய சைஸ்ல இருக்கிற மஞ்சள் கிழங்கு எடுத்து, ஒரு பெண் மாதிரி, ஒரு அழகான பெண் மாதிரி அந்த பொம்மை மாரி செதுக்கணும். செதுக்கி, அதுக்கு சித்திரமுள்ள கொடியோட வேர் எடுத்து பூஜை பண்ணி, காப்பு கட்டி வேர் எடுத்து அது பலி பூஜை செஞ்சு எடுத்து அந்த வேர் எடுத்து அதை கட்டி, அப்போ ஷாகினி, ராகினி, டாகினி இந்த 3 பேர் வித்துல யாராவது ஒருத்தரோட மந்திரத்தை படிச்சு, அந்த மந்திரத்தை ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 500 சில்லற வாட்டாவது படிக்கணும். படிச்சு திருப்பி அதுக்கு ஒரு பலி பூஜை கொடுத்து, அதாவது ஒரு கோழிய வெடை கோழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோழிய வெட்டி, அது பலி பூஜை கொடுத்து, அது ஒரு சிறு டப்பா ஒண்ணு ரெடி பண்ணிக்கிட்டு, அந்த டப்பாக்குள்ள அந்த அந்த ஜாலங்கன்னி எனக்குடைய அந்த பொம்மை, மஞ்சள் பொம்மை வச்சு, நீங்க அப்போ கண்கட்ட வித்தை செய்யும்போது, ஜால வித்தைகள் செய்யும்போது, உங்கள ஜனங்கள் மெச்சுப்பாங்க. நல்ல வேலைக்காரன், நல்ல வித்தைக்காரன், மாந்திர வேலைகள நல்லா இவருக்கு தேர்ச்சி பெற்றவருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த ஜாலக்கல் தேவி தான் கண் கட்டும். பார்க்குற மக்களுக்கு நீ செய்ற ஜால வித்தையோ, கண் கட்டு வித்தையோ தெரியாது. ஆனா, அவங்களுக்கு ஆச்சரியம் படுவாங்க நீ செய்ற வித்தை. அது இல்லாத தனியா போயிட்டு கண் கட்டு வித்தையோ, ஜால வித்தை செஞ்சேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல மாத்தி செஞ்சிருக்கிற, அந்த மாரி கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் இந்த தேவதை கூட இருக்கணும். அப்ப யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க கண் கட்டும். சரிங்களா? அதனால நீங்க இந்த முறை பயன்படுத்திக்கங்க. இது கத்துக்கணும்னு விரும்புறவங்க வாங்க, நான் கத்துக் குடுக்குறேன். உங்களுக்கு ஃப்ரீயாவே கத்துக் குடுக்குறேன் இது. அது இல்லாத அந்த ஜாலங்கன்னியாக இருக்கின்ற ஷாகினி, டாகினி, ராகினி அந்த மந்திரத்த குடுத்து, அந்த பொம்மைய நான் செஞ்சு தரேன். சரிங்களா? தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. ஏதாவது டீட்டெயில் இருந்தா கேட்டுக்கங்க. உங்களுக்கு தெளிவா பதில் சொல்றேன். மாந்திரீகத்த முறைப்படியா கத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து குடுக்கும். நீங்க நல்லா இருக்க வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய.